அன்பார்ந்தவர்களே, மாத பிறப்பின் முதலாம் நாளாக இந்த வழிபாட்டின் வழியாக நாம் கடவுளை நோக்கி மன்றாடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நன்மைகளின் வழியாக அவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த வழிபாட்டை நாம் இப்பொழுது ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உமது சமூகத்தை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜெபித்து இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக மாதத்தின் முதலாம் நாளிலே ஆண்டவரை நாங்கள் தொழுகையின் வழியாகி கலந்து கொண்டு உம்மை ஆராதிக்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். சாமி, நல்லவரே, வல்லவரே, வாழ்வு கொடுப்பவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் நிறைவாய் வழிநடத்தி உம்முடைய தயவும் கிருபையும் எங்களை நீர் ஆண்டவரை பாதுகாத்திருக்கிறீர். சுவாமி, இந்த வழிபாட்டுக்குள்ளாக எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய தூய வார்த்தைக்குள்ளாக வசனத்தை உட்கொண்டு ஆண்டவரே உம்முடைய பாடல் வழியாக உம்மை புகழ்ந்து பாடுவதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். சாமி, இந்த வழிபாட்டுக்குள்ளாக கலந்து கொண்டிருக்கிற உமது அடியார்களையும் ஆண்டவரை இன்னுமாய் வந்து கொண்டிருக்கிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த வழிபாட்டை ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நடத்துவதற்கு உம்முடைய அருளும் நம்பிக்கையும் எங்களுடைய வாழ்வியை தந்து நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். சுவாமி, ஆண்டவரே, இந்த வழிபாட்டுக்குள்ளாக எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வழிபாட்டு தொடக்க முதல் முடிவரை உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்களை நீர் ஆண்டவரை வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். 79வது பாடல், கண்களை ஏறெடுப்பேன் மேரு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்கிற பாடலை நாம் பாடி நம் ஆண்டவரை போற்றுவோம். கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பே, விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பே, காலை தள்ளாட ஓற்றார் உறங்காது காப்பவர், காலை தள்ளாட ஓற்றார் வேளையில் நின்று வேளரை காப்பவர், வேளையில் நின்று வேளரை காப்பவர், காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர் கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பே, பக்தர் நிழலாவரே என்னை ஆதரித்திடும் பக்தர் நிழலாவரே, எக்கால நிலைமையில்
என்னை சேதப்படுத்தாமல் எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாமல் அக்கோளும் கொண்டோனை அக்காலும் புரிய கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கி எல்லா தீமைகட்கும் பொல்லாவுலகினில் போக்குவரத்தையும் பொல்லாவுலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். நாம் பிரதான தேவாராதன உரிமை சுருக்கமாக முதல் பகுதியை நாம் பாடுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்வது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்றி சேர்ந்து நமது பாவங்களை அவர் கரையேற்று அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம் வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் அவரே. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தை தோஷத்தை மானித்தே. சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பரும் ஆனவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவலர்களும் தீட்டுள்ளவருமாய் இருக்கிறோம் என்றோம். மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய இளவற்றிறக்கத்தில் அடிக்கலம் போக வருகிறோம். அளவில்லாதற்கும் உள்ள கடவுளை எங்களை மீட்கும்படி மரத்துக்கு கொடுத்து எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நித்திய ஜீவனை சீர்திருத்திக் கொள்ளும்படி உம்மையும் சத்தியத்தையான அறிகிற அறிவையும் உம்முடைய வசனத்தின் உண்மையான கீழ்ப்படுதலும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்படுத்து நிமித்த பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கும் கடவுளின் பிள்ளைகளாம்படி அதிகாரம் கொடுத்து அவர்கள் தமது பரிசுத்த ஆவியை தந்தருளும் வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடைய ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கு கிருபை செய்திருளும். இந்த நாளுடைய சங்கீத பகுதி, அதை முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி, அது 37ஆம் சங்கீதம் 1 முதல் 6 வரை நம் மத்தியில் இருக்கிற அருள் திரு சாமுவேல் ஆயர் அவர்கள் அதை வாசிப்பார்கள். பாடல் புத்தகத்தில் இல்லை, திருமறை புத்தகத்தில் இருக்கிறது. 37ஆம் சங்கீதம் 1 முதல் 6 வரை அதை சபையாரும் ஆயரும் முறைமுறையாக அதை வாசித்து கொடுப்பார்கள்.
துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தேவ பயம் இல்லை. 37ஆம் சங்கீதம் 37 மன்னிக்கவும், 37 1 6 வரையும். சங்கீதம் 37 1-6 வரை நாம் முறைமுறையாக வாசிக்கவும். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தை வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டை பகலை போலவும் விளங்க பண்ணுவார் என்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதும் சதாகாலமாய் இருக்கிறபடியே ஆமென். வாழ்வளிக்கும் திருவார்த்தைகளை வாசித்து கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் பரிசுத்தவான்களாய் இருக்கிற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் நின்ற வண்ணமாகவே சேர்ந்து அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னியுடைய இடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஜீவனுள்ளவரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்து 295வது பாடல், நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீரே என்கிற பாடல் வழியாக 295வது பாடல் முதல் 2 கவியும் கடைசியாக இருக்கிற 5, 6வது கவியும் நாம் பாடி கடவுளை போற்றுவோம். 295வது பாடல் முதல் 2 கடைசி 2 கவியும் மாத்திரம் பாடி ஆண்டவருக்குள்ளாக செய்திக்குள்ளாக நாம் கடந்து போவோம். நான் பாவிதானாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர். வாயென்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன். நான் பாவிதான் என் நெஞ்சிலே கரை பிடித்து கேட்டேனே. என் கரை நீங்க இயேசுவே என் மீட்பரே வந்தேன். நான் பாவிதான் இறங்குவே அழைத்து காத்து ரட்சிப்பே. அருளாம் செல்வம் அளிப்பீர், என் மீட்பரே
தடைகள் நீக்கினீ உமக்கு சொந்தம் ஆக்கினீ என் மீட்பரே வந்தேன் வந்தேன். ஆமென். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் தர்மையான காலை வேளை கர்த்தர் நம்மோடு இருந்து வழிநடத்துவாராக. ஆமென். இந்த நாளுடைய தியான பகுதியாக அது வாசித்து கேட்ட 37ஆம் சங்கீதம், அது 1 முதல் 6 வரை உள்ள திருவாக்குகளை நாம் முறைமுறையாக வாசித்து கேட்டோம். இதிலே கர்த்தருடைய செய்திக்காக மையமாக வாக்குத்தத்த வார்த்தையாக அது 5வது வசனத்தை நாம் வாசித்து நாம் இறை தியானத்துக்குள்ளாக நம்முடைய சிந்தனையும் நம்முடைய நம்பிக்கையும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபம் செய்வோம். இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வே செழிக்க வைத்திரே. இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்திரே. உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்திரே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாளோ, எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாளோ, அன்பான தேவனே என்னை அழைத்திரே. அன்பான தேவனே என்னை அழைத்திரே. உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்தீரே. கிருபை நிறைந்த கடவுளே, உம்முடைய தூய திருவார்த்தையை அடியேனுடைய நாவின் சொற்கள் வழியாக பிறக்கும்போது கர்த்தருடைய சொல்லாய் ஆண்டவரே எங்களுக்கு தந்து இதை ஆசீர்வதித்து அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. ஆவியானவர் கொண்டு நீங்கள் பேசுங்க. இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே கடவுளே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்துகிறோம், எங்களுக்கு ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு விசுவாச குடும்பத்தாரே, பெரியவர்களாக ஆண்டவருடைய திருவார்த்தையை கேட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யாவருக்கும் மாத பிறப்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் இந்த காலை வேளையிலே அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் கடவுளினுடைய வாழ்விலே இந்த மாதத்தினுடைய வாழ்வை வழிநடத்துவதற்கும் அந்த வாழ்க்கையை கடவுளோடு பயணிக்குவதற்கும் அந்த பயணத்திலே கடவுளுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்விலே நினைத்து கொள்வதற்கும் கர்த்தர் கொடுக்கிற திருச்செய்தியின் வழியாக
அது சங்கீதம் 37 5வது வசனத்திலே, உன் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்கிற வார்த்தையை தான். எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தை இந்த தலைப்பின் வழியாக நாம் பார்த்தோமானால், ஒப்புவித்த வாழ்க்கை ஒருபோதும் தோல்வி அடையாது. ஒப்புவித்த வாழ்க்கை ஒருபோதும் தோல்வி அடையாது. அது கர்த்தருக்கு ஒப்புவிக்கிற வாழ்க்கையாய் இருந்தால் அது தோல்வி அடையாது என்று இந்த வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறிய கதை நம்முடைய வாழ்விலே நினைவுக்கு வருகிறது. ஒரு தகப்பனும் மகனும் தன்னுடைய இல்லத்துக்கு அவர்கள் பயணப்பட்டு கடந்து கொண்டு போகிறார்கள். போகிற பாதை இடம் காடு மேடு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குகள் வழியாக பயணிக்கிறார்கள். பயணிக்கிற போது அந்த சிறுவன் தகப்பனிடத்திலே சொல்லுகிறான், அப்பா, இது பயணிக்கிற பயண பாதை மிக கடினமாக இருக்கிறது, இந்த பயணத்தில் எனக்கு பயம் இருக்கிறது, நான் உங்கள் கையை பிடித்து கொள்ளலாமா என்று தகப்பனிடத்திலே அந்த மகன் கேட்கிறார். அப்பொழுது தகப்பன் சிரித்து கொண்டு சொல்லுகிறார், மகனே, நீ என் கையை பிடிக்காதே, நான் உன் கையை நான் பிடித்து கொள்ளுகிறேன் என்று சொல்றார். என்ன பாருங்கள், திடீரென்று சிறுவன் கேட்டான், இதுல என்ன வித்தியாசம்? கைதானே பிடித்துக் கொள்ளுகிறேன், என்ன வித்தியாசம் என்று சொல்லுகிறார். இல்ல மகனே, நான் சொல்வது கொஞ்சம் கேள். நீர் என் கைகளையும் கரங்களில் பிடித்து கொண்டால் பயம் வருகிற போது நீ விட்டு விடுவாய். பயம் வருகிற போது, பள்ளத்தாக்கு வருகிற போது, அந்த பயத்து நிறைந்த நிலையில் இருக்கிற போது விட்டு விடுவாய். ஆனால் நானோ உன் கரங்களை உன் கைகளை நான் பிடித்து கொண்டால் எந்த பயம் வந்தாலும் எந்த பள்ளத்தாக்கு வந்தாலும் நான் உன்னை விடாமல் நான் பிடித்து கொள்வேன் என்று சொல்லி தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்று கடவுள் உங்களுடைய வாழ்வில் இதுதான் சொல்லுகிறார். என்ன என்று சொல்லுகிறார் என்று பார்த்தோமானால், இந்த மாதத்திலே நீங்கள் பயணிக்கிற பயணங்களுக்கு மத்தியிலே கடவுளுடைய கரங்களை நீங்கள் பிடிக்க வேண்டாம். கடவுள் உங்களுடைய கரங்களை பிடித்துக் கொள்வதற்கு கடவுளிடத்திலே நீங்கள் ஒப்புவீங்கள் என்று சொல்லி இந்த கதையின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியிலே நாம் பார்த்தோமானால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்று முதல் பகுதியை சொல்லுகிற போது, ஒப்புவித்த வாழ்க்கை தேவனிடத்திலே வழி நடத்துவார், கடவுள் வழி நடத்துவார். ஒப்புவிக்கிற வாழ்க்கை எப்பொழுதும் கடவுள் வழி நடத்துவார். நீங்கள் பார்த்தோமானால், ஒப்புவித்து என்பது ஒரு ஜெபம் மட்டும் அல்ல, வாழ்க்கை பொறுப்பையே தேவனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஒப்புவிக்கிற வாழ்க்கை என்பது ஒரு ஜெபத்தை மட்டும் செஞ்சுட்டு போறது கிடையாது. என் வாழ்க்கை முழுவதும் உன் மண்டையிலே நான் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி கடவுளிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அதனால்தான் நீதிமொழிகள் சொல்லுகிறது, 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வழியாக சொல்லுகிறது, உன் சுய புத்தியை சாராமல் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிரு என்று சொல்றார். உன் சுய புத்திக்கு மனம் இடம் கொடுக்காம முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பு. ஒப்புவிக்கிற வாழ்க்கையிலே கடவுளை நம்பிக்கொள்ள வேண்டும். அப்படி நீ ஒப்புவித்த வாழ்க்கையிலே ஒப்புவிக்கிற போதுதான் 6வது வசனத்திலே சொல்லுகிறான், உன் வழிகளை எல்லாம் படிங்க, நினைத்துக்கொள், உன் பாதைகளை செவை பண்ணுவார். அப்போ இந்த பாதை நாம் பயணிக்கிற இந்த மாதத்திலே நாம் நினைத்து கொள்ளுகிற காரியம் சுய புத்திக்கு இடம் கொடுக்காமல் ஒப்புவிக்கிற வாழ்க்கைக்கு முன்பாக அந்த வழியிலே அந்த பாதையிலே நாம் பயணித்து முழுவதுமாய் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து பயணிக்கிற போது உன் பாதைகளை அவர் செவை பண்ணுவார். உன் பாதையை செவை பண்ணுவார்.
அது மாத்திரமல்ல, சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, உனக்கு அந்த பாதையை காட்டுவாராம் ஆண்டவர். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். நீ எந்த பக்கம் காலை வைக்க வேண்டும், எந்த பக்கத்தில் நீ கால் பயணிக்க வேண்டும், நீ எப்படி பயணித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து அவர் சொல்றாரு, உனக்கு ஆலோசனை தந்து அவர் கண்கள் உன் மீது வைப்பார். என்ன ஆச்சரியம் பாருங்க. அப்போ அந்த வழியை கடவுளுக்கு நேராய் நம்பி பயணிக்கிற நம்முடைய வாழ்வில் ஆலோசனை தருகிறாரு. நமக்கு அந்த வழியின் போகிற போது ஆலோசனை தருகிறாரு. அந்த மாத்திரமல்ல, போதனை சொல்லுகிறாரு. அவருடைய கண்கள் உன்மேல் இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, முதல் பகுதியை பார்த்தோம்னால் ஒப்புவித்த வாழ்க்கை தேவன் வழிநடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது பார்க்கிற போது ஒப்புவித்தது மாத்திரமல்ல, நம்பிக்கையோடு காத்திருப்பவரை தேவன் ஏமாற்ற மாட்டார், கடவுள் ஏமாற்ற மாட்டார். நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள் கடவுள் ஏமாற்ற மாட்டார். அதான் வசனம் அதே பகுதியிலே சொல்லுகிறது. சங்கீதம் 37:5 அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்போ நம்பிக்கையாயிருந்து அந்த பகுதிக்கு மத்தியிலே அவரை நம்பிக்கையோடு இருந்து காத்து கொண்டு இருக்கிற போது நிச்சயம் கடவுள் அதை வாய்க்க பண்ணுவார், ஏமாற்ற மாட்டார். ஏன் என்று சொன்னால், ஒப்புவித்த பிறகு அவசரப்படாமல் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். ஒப்புவித்த பிறகு, கடவுளிடத்தில் ஒப்புவித்த பிறகு அவசரப்படக்கூடாது. என்ன பண்ணணும்? நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். அப்போ காத்திருக்கிற வாழ்க்கை வேண்டும், காத்திருக்க வாழ்க்கை வேண்டும். அன்னாள் காத்திருந்தாள். தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய சாமுவேலை பெற்றெடுக்கிற நிலை வரையும் அன்னாள் காத்து கொண்டே இருக்கிறாள். நம்முடைய வாழ்க்கையும் கடவுளிடத்தில் காத்து கொண்டு இருக்க வேண்டும். அதான் சொல்லுகிற ரோமர் எரேமியா 17:7 பார்க்கிற போது, கர்த்தரை நம்பி, அதாவது கர்த்தரையே நம்புகிற மனுஷன் பாக்கியவானாயிருப்பான். எப்படி பாக்கியவானா இருப்பான்? நான் காத்து கொண்டிருக்கிற போது அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே கடவுள் அந்த பாக்கியம் உள்ள வாழ்வை தருகிறார். ரோமர் 8:28 பார்க்கிற போது, தேவனை நேசிக்கிறவர்களுக்கு சகல நன்மைக்கு ஏதுவான வாழ்க்கை நடக்கும். எல்லாம் நடக்கும். காத்திருக்கிற வாழ்க்கைக்கு முன்பாக எல்லாமே நடக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய கடிகாரம் நம்முடைய கடிகாரத்தை விட தாமதமாக தோன்றலாம், ஆனால் அது ஒருபோதும் தவறாக காண்பிக்காது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில சமயத்தில் கடிகாரம் ஓடுகிறது, நாட்கள் ஓடுகிறதே என்று சொல்லி புலம்பிய நிலையில் இருக்கலாம். ஆனால் நாட்களும் நேரங்களும் ஓடிக்கொண்டிருக்கிற போது ஒரு நாளும் தவறாக காண்பிக்காது. தேவனுடைய கரத்தில் இருந்தால், நாம் காத்திருக்கிற வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்புவித்து நிலையில் இருந்தோமானால் நிச்சயம் கடவுள் நம்மை காத்து கொண்டு எல்லா வழிகளையும் கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டே இருப்பார். அது மாத்திரமல்ல, மூன்றாவது, கடவுளுடைய தம்முடைய நேரத்திலே, அதாவது கடவுள் தம்முடைய நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவாராம். அதுதான் சொல்லுகிறது 37 5வது 3வது சீப்பாற்றிலே சொல்லுகிறது. அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னால், அந்த சீப்பாற்றுடைய வார்த்தையின் வழியாக அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, இந்த டிரான்ஸ்லேட்டில் சொல்லுகிறது, அவரே அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனம் மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்த வசனமாக இருக்கிறது. நீ செய்ய வேண்டும் என்று அல்ல, அவரே செய்வாராம், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவாராம். நீங்கள் இந்த முதல் 2 பகுதியிலே கடவுளுக்கு காத்திருக்கிற போது, கடவுளை நம்பி இருக்கிற போது உன்னுடைய வாழ்க்கை அப்படி இருந்தால் அவர் அந்த காரியத்தை என்ன பண்ணுவாராம்? வாய்க்க பண்ணுவாராம். அதனால தான் சொல்லுகிறது பிலிப்பியர் 1:6 பார்த்தோம்னால், உங்களில் கிரியைகளை ஆரம்பித்தவர் அவரே முடியும் வரையும் அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லப்படுகிறது. அதே என்னாகமும் 23:19 சொல்லுகிறது, அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ
எபிரேயர் 10:23 சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அதுதான் இந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் தம்முடைய நேரத்திலே அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு கடவுள் நமக்கு தருகிறார் என்று பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஏன் இந்த பகுதியின் வழியாக தாவீது நமக்கு சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னால், 37ஆம் சங்கீதத்தை பார்க்கிற போது அந்த பின்னணியை பார்க்கிற ஒரு முதிர் வயதிலே தாவீது தன்னுடைய ஜபங்களுக்கு முன்பாக நினைக்கிறார். நீதிமான்கள் துன்பப்படுகிறார்கள், மனக்கசைந்து அழுகிறார்கள், துன்மார்க்கன் செழிப்பாக வாழுகிறானே, நீதிமான் அவர்களை பார்த்து கவலைப்படுகிறார்கள். ஒருவேளை கடவுளே, என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது, நான் உம்மை நம்புகிறேன், எல்லாவற்றையும் ஜெபம் பண்ணுகிறேன், ஸ்தோத்திர பலி சொல்லுகிறேன், எல்லாவற்றிலுமாய் நான் வழி நடத்துகிறேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி, ஒருவேளை துன்மார்க்கர் பாருங்க ஆண்டவரே, அப்படி நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி சில வேளையிலே நம்முடைய விசுவாசத்தின் சோதனைக்கு முன்பாக இருக்கலாம். ஆனால் தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறதை பாருங்கள். இந்த நிலையில் இருக்கிற மக்களை பார்த்து, மன கவலையோடு இருக்கிற மக்களை பார்த்து தான் இந்த 37ஆம் சங்கீதத்தை எழுதுகிறார். அப்போ சொல்லுகிறார், தீயவர்களை பார்த்து பொறாமைப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த பகுதியிலே பார்த்தோம்னா, தீயவர்களை பார்த்து பொறாமைப்படாதே, நீ கர்த்தரை நம்பு, அது மாத்திரமல்ல நன்மை செய், அது மாத்திரமல்ல உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. நன்மை செய், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அதை அவர் நிறைவேற்றுவார், நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று தன் வாழ்க்கை நடத்த ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பொறுப்பல்ல, தேவனிடத்தில் ஒப்புவித்த உன் பொறுப்பு என்று சொல்லுகிறார். அதான் வாழ்க்கை நடத்த ஒரு பொறுப்பை கொடுக்கல, நீ இப்படி நடை என்று ஒரு பொறுப்பு உன்னிடத்தில் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. எனவே நிறைவேற்றுவது தேவனுடைய பொறுப்பு என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே என் அன்புக்குரியவர்களே, உங்கள் குடும்பத்தை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. குடும்பத்தை என்ன பண்ணுங்க, கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்க. ஒருவேளை உங்களுடைய வேலை, உங்களுடைய எதிர்கால சிந்தனை, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்க. ஒருவேளை சென்ற மாதத்தில் நீங்கள் கண்ணீரோடு கவலையோடு காரியம் வாய்க்க பண்ணாத ஒரு சூழல் இருந்தாலும், அந்த வாய்க்க பண்ணுகிற சூழல், கடவுளே என் நேரத்தை எப்பொழுது எங்களுக்கு கொடுப்பீர்கள்னு சொல்லி இந்த மாதத்திலே ஆண்டவரை தேடுகிற போது, இந்த பாரங்களுக்கு மத்தியிலே, உங்கள் கண்ணீர்களுக்கு மத்தியிலே கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்க என்று சொல்கிறாரு. அதுதான் இந்த பகுதியிலே 37ஆம் சங்கீதத்திலே 5வது வசனத்திலே மீண்டும் ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிறாரு, நீங்கள் கடவுளிடத்தில் ஒப்புவிக்கிற ஒரு வாழ்க்கையாய் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்கிற திடநம்பிக்கையோடு கர்த்தர் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா பத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்துவுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே என்றே என்னை தள்ளி விடாதிரும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ, உமது ரட்சணை சந்தோஷத்தை தேரும்போவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யோ. நாம் மீண்டுமாய் கடவுளை மையப்படுத்தும்படியாய் 373வது பாடல், நம்பி வந்தேன் மேசையா
நான் நம்பி வந்தேன் என்கிற பாடல் வழியாக நாம் கர்த்தரை போற்றுவோம். நம்பி வந்தே மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. தம்பிரான் ஒருவனே, தாபமே தருவனே. தம்பிரான் ஒருவனே, தாபமே தருவனே. வருக விது குமார குரு நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தே மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நீன் பாத தரிசனம் அன்பான கரிசனம். நீன் பாத தரிசனம் அன்பான கரிசனம். நித நித சரி தொழுது எனக்குருதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தே மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேன். பாவியில் பாவியே, கோவியே கோவியே. பாவியில் பாவியே, கோவியில் கோவியே. கன பரிவுடன் அருள் புரி அகல விடாதே. நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. லோலமே பாதுகாலமே ஆதிவோம். லோலமே பாதுகாலமே, உனதடிமைகள் படுத்துயர் அவதிகள் மேற்ற நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தே மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. கடவுளை நோக்கி நம்பி வந்த நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வதற்கு மாதத்தின் முதலாம் நாளிலே, இந்த மாதம் முழுவதுமாய் நான் பயணிக்கிற போது
என் பாவத்தை ஆண்டவரை மன்னித்து பரிசுத்த உள்ளத்தோடு நாம் பயணிக்குவதற்கு ஒரு விசையாய் கடவுள் நமக்கு தருகிற இந்த 18வது பக்கத்தில் இருக்கிற பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோமாக. இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகிய நான் உமக்கு முன்பாக விழுந்து கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் வெகுவிதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனஸ்தாபப்பட்டு அறிகிடுகிறேன். தயவுள்ள சுவாமி, நான் நரகத்தில் அழிவது நியாயமாயினும் என்னை உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாதே. கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை ரட்சி. நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது அதற்கு சம்மதியாமல் அதை அருவருக்கும் உமக்கு பிரியமான பிள்ளையாய் நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியும் பலத்தையும் தந்தருளும். இனி நான் சாகும் வேளையிலே உம்முடைய மோட்ச ராஜ்யத்தில் சேர்வதற்கு என்னை ஆயத்தம் பண்ணியருளும் சுவாமி. ஆமென். வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்ட ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்ட நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்தவற்றின் அறிகின் பேரிலே உங்கள் யாவருக்கும் கடவுளுடைய கிருபையும் அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். 34வது பக்கத்தில் இருக்கிற சுருக்கமாக இருக்கிற திருவிருந்து ஆராதனை முறைமையை நாம் பாடுவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர் கொடுத்து சொன்னதாவது, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போஜன பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவர்கள் கொடுத்து சொன்னதாவது, எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இந்த பாத்திரம் பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தேவ ஆட்டுக்கோ
சொந்தரத்த கிரையத்தா என்னை மீட்ட சொந்தரத்த கிரையத்தா என்னை மீட்ட எந்த உந்தனு கீதோ படைக்கிறேன் என்னை ஜீவ பலியான் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆண்டவரே, இப்பொழுது உமது வார்த்தையின்படி உமது அடியேனை அதானமாய் போக விடுகிறேன். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற வழியாகவும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாக நீராயத்தம் பண்ணின உமது இரட்சணத்தை என் கண்கள் கண்டன. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதுமான யோகா யோகங்களாய் இருக்கிற பாடியே. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், எண்ணினவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சர்வதற்கு வல்ல கடவுளே, இந்த ஆரோக்கிய தேவ பிரசாதங்களினால் எங்கள் பசிதாகத்தை தீர்த்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரை பற்றுக்கொள்ள திடன் விசுவாசத்துக்கென்று நாங்கள் ஒருவரை சிநேகித்துக்களான சிநேகித்துக்கென்றும் இதை எங்களுக்கு பழிக்க பண்ண வேண்டும் என்று
உம்மோடு பரிசுத்த ஆவியோடும் யுகங்களாய் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது நேசகுமாரன் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கு வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்திலும் ஊழியம் செய்வோம். உம்முடைய நாமத்தை அறிக்கை விடுதலும் முடிபறிந்தும் நிலைத்திருக்கவும் உமது வார்த்தை கற்றப்படாமல் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துடைய பரிசுத்த ஜனத்தின் சந்தோஷத்திற்கும் வளர்ச்சிக்கு பிரசங்கிப்பட உமது பரிசுத்த ஆவியானவர் பரத்தில் வருகிற ஞானத்தையும் உடைய திருச்சபைக்கு தந்திரளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. அப்பா, இந்த நாளிலே நாங்கள் தொழுகையின் வழியாக உம்மை நோக்கி உம்முடைய திருவார்த்தை உங்களுடைய வாழ்வில் நீர் ஆண்டவரை தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு இந்த மாதம் முழுவதுமாய் எங்களுடைய வாழ்வை வழிநடத்துவதற்கு உம்முடைய ஒத்தாசையும் அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கண்ணீர்கள், துக்கங்கள், பாரங்கள், பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் யோசிக்கிற காரியங்கள், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற காரியங்கள் என்று பலவிதமான சூழலில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு இருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய கரத்தினாலே இதோ நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கிறோம். அதை காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்கிற நாங்கள் என்னென்ன காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ ஆண்டவரை என்னென்ன காரியம் திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொள்ளுகிறாரோ அதையெல்லாம் நீர் ஆண்டவரை வாக்கியத்தை ஆண்டவரை காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மன சமாதானத்தையும் அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவருடைய திவ்ய கரம் தந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. குறிப்பாக என்னுடைய பிள்ளைகள் வெளிநாட்டு தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே பாதுகாப்பை தந்து உம்முடைய கரம் வழி நடத்துங்க. வெளி மாநிலத்தில் இருக்கிறவர்களுக்காக, அதே போல் ஆண்டவரை மாவட்ட தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய கரங்கள் பாதுகாப்பை தந்து வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம். இந்த ஆண்டவரை மாதத்தின் வேலை நாட்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே எங்களுக்கு நீர் ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே, உடைய திருச்சபையினுடைய ஊழியங்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் நடத்துவதற்கு உடைய ஒத்தாசை அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே, இதோ எங்களுடைய திருச்சபைக்கு வேண்டிய இதோ ஆண்டவரே கல்லறை குறித்து ஆலோசித்து ஆண்டவரே இதோ பணிகளை நடந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே அதை குறித்து ஆண்டவரை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. கடவுள் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். முன்னெடுக்கிற ஆண்டவரே, இதோ உம்முடைய பொறுப்பாளர்களையும் குறிப்பாக ஆலோசகரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. அருமை அண்ணன் விஜயகுமார் அண்ணனையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, சபையான வழியில் நடந்து கொண்டிருக்கிற இந்த பணிக்கு ஆண்டவருடைய திவ்ய கரம் அவர் வழியாய் தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுடைய சபையினுடைய மூத்தவர்கள் முன்னோடிகளும் ஆண்டவரே குறிப்பாக 3 ஆண்டவரே சபைகளையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, செம்பேடு சபை, சேனூர் சபை, அதே போல் ஆண்டவரே பழமசாத்துக்குப்பு சபையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற ஆண்டவரே சேனூர் திருச்சபையினுடைய பொறுப்பாளரும் ஆண்டவரே இதோ குடும்பத்தாரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே ஆசீர்வதித்து அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய டிஃப்ரெண்ட் ஸ்கூல்லையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே இந்த மாதத்திலே உம்முடைய கரம் ஆசீர்வாதமாய் தொடங்கும்படியாய் தந்து நீர் வழிநடத்தி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடு வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தேவ ஆசீர்வாதம்